ஹாய் ஃபர்ஸ்ட் டைஸ் அப்டேட் சொன்னிக்கு இந்த வீடியோவில் வேட்டையின்கான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வேட்டை இந்த ஒரு படத்தை அக்டோபர் மந்த் தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. வேட்டை இந்த ஒரு படத்தை பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக நம்ம சூப்பர் ஸ்டார் யேசுடைய படமாக கண்டிப்பாக இந்த ஒரு படம் இருக்க போகிறது கிடையாது. இந்த ஒரு படத்துக்கு டைரக்டர் டிஜே ஞானவேல் அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கிரிப்ட் கண்டிப்பாக இருக்கும் செய்யும். இந்த ஒரு படத்துக்கான டைட்டில் டீசர் பார்க்கும்போது இந்த ஒரு படம் ஒரு கமர்ஷியல் படம் மாதிரி நம்மளுக்கு தோண செஞ்சிருக்கும். பட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கான ஸ்கிரிப்டாக அதாவது ஃபுல் படமாக வந்து பார்க்கும்போது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கதை கண்டிப்பாக அந்த ஒரு படத்தில் இருக்கும் செய்யும். அண்ட் அது மட்டும் இல்லை, இந்த ஒரு படமே ஒரு உண்மையை சம்பவத்தை பேஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் தான். எப்படி ஜேபிஎம் திரைப்படம் ஒரு உண்மையை சம்பவத்தை பேஸ் பண்ணி நம்ம டிஜே ஞானவேல் எடுக்கவும் செஞ்சாரோ அதே மாதிரி தான் இந்த ஒரு படத்தையுமே எடுக்கவும் செஞ்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த ஒரு படமாக பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் போது இந்த ஒரு படத்துக்காக ஒரு மிகப்பெரிய சாங் சீக்வன்ஸ் ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த ஒரு சாங் சீக்வன்ஸில் நம்ம அனிருத்துமே பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருக்காரு. ஸோ நம்ம அனிருத்துமே ஒரு சின்ன ஒரு கேமியோ இந்த ஒரு வேட்டையின் படத்துக்கான சாங்கில் பண்ண வச்சிருக்காரு. இந்த ஒரு சாங் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ரஜினி சாருக்கான இன்ட்ரோ சாங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுறாங்க. இன்னொரு சைடு என்ன அப்படி கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சாங்கை படத்துக்கான என் கிரெடிட்ஸில் போட போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இப்போ வந்து டாக்டர் படத்தில் செல்லம்மா சாங் வந்து போட்டிருப்பாங்க இல்லையா என் கிரெடிட்ஸில், அது மாதிரி பீஸ் படத்தில் ஜாலியாக ஜிம்கான சாங்கை என் கிரெடிட்ஸில் போட வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு படத்துலையும் படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கிடைக்கும் இருக்கு. இந்த ஒரு படத்துக்கான வில்லன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராணா தான் இந்த ஒரு படத்துக்கான வில்லனாக நடிக்கவும் செய்றாரு. அவர் ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூ கொடுக்கவும் இருக்காரு. ஸோ அந்த ஒரு இன்டர்வியூவில் வேட்டினை பற்றி பேசவும் இருக்காரு. ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் வந்து சொல்லிப்பேன் இல்லையா, வேட்டைன் வந்து யூஸ்வலாக நம்ம சூப்பர் ஸ்டார் ஃபிலிமாக இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரே அஃபிஷியல் ஒரு விஷயம் ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ யூஸ்வலாக ரஜினி சார் படமாக இந்த ஒரு படம் இருக்க போகிறது கிடையாது. அண்ட் இந்த ஒரு படத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் சார் அமிதாப் பச்சனுமே கூட நடிக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து அவங்க எடுத்த ஒரு சில ஸ்டில்ஸ்மே ரீசெண்டாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. நீங்களாம் பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன். இன்கேஸ் நீங்களும் பார்க்கலன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ கோர்ட் ரூம்லலாம் நிறைய சீன் இருக்குது போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் செய்யுது. கண்டிப்பாக இந்த ஒரு படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம ஜேபிஎம் இப்போ வந்து டிஜே ஞானவேல் முந்தைய படமான ஜேபிஎம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம். சூர்யா சார் கரையிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படம் தான் ஜேபிஎம் தான். ஸோ இந்த ஒரு படத்துக்கு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். டிஜே ஞானவேல் எப்படி இந்த ஒரு படத்தை பண்ண வச்சிருக்காரு, ரஜினி சார் வச்சு இந்த ஒரு படத்தை இப்படிலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த வருஷம் அக்டோபர் மந்த் ரிலீஸும் பண்ண போறாங்க. லைக்கோட ப்ரொடக்ஷனில் டிஜே ஞானவேல் டைரக்ஷனில் அனிருத்தோட மியூசிக்கலில் சூப்பர்ஸோட 120வது படம் தான் இந்த ஒரு வேட்டையின் திரைப்படம். ஸோ படம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்கலாம்.